ஹாய் திஸ் இஸ் ஜோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டெத் ஆஃப் த ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஒரு ஹாரரான மூவின்னு சொல்லலாம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டனலுக்குள்ளே ட்ரெயின் போகிறப்போ அது மிஸ் ஆகிடுது. ஏன் மிஸ் ஆகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்குறப்ப தான் ரொம்ப த்ரில்லரான ஒரு காரணம் வந்து கிடைக்குது. ரொம்பவுமே ஒரு சூப்பரான மூவி. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து ஏதோ ட்ரெயின் போகிறதுக்கான பாலம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல். அதனோட வேலை தான் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து அதுக்கான இன்சார்ஜ் வந்து சொல்லுவார், இந்த காட்டில் வந்து வனதேவதன் ஒருத்தர் இருக்கிறதாகவும் அந்த காட்டை வந்து அவங்க தான் பாதுகாக்கிறாங்க. ஸோ இந்த காட்டை வந்து நம்ம இப்படி அழிக்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறப்போ, அதை சுற்றி இருக்கிறவங்க பிடிக்காமல் அவனை அடித்து துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வேலை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நைட் ஆனதுக்கப்புறமும் அங்கே இருக்கிற சர்வெண்ட் வந்து போகாமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து வாடா போகலான்னு சொல்கிறப்போ, இல்லைடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா தான் என் பொண்டாட்டிக்கு பணம் அனுப்ப முடியும், இல்லைனா அனுப்ப முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறப்போ, நீயும் வா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு ஒரு இதுவில் வந்து தாரெல்லாம் எடுத்து கொட்டிட்டு ஜல்லியெல்லாம் எடுத்து கொட்டிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறான். அப்படி உள்ளே எடுத்துகிட்டு போனவன் வந்து வரவே இல்லை. ஏன் வரலன்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளே போகலாமேன்னு போகிறப்போ, அங்கே வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா, அவனை வந்து ஒரு பேய் வந்து போட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் எடுத்துகிட்டு போன ஜல்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவன் மூஞ்சிலேருந்து அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லாகவே ஜல்லியாகவே விழுந்து கீழே விழுது. அதுக்கப்புறம் இவன் பார்த்துட்டு ஓடி போயிடலான்னு நினைக்கிறப்ப இவனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வனதேவதை வந்து கொன்னுடுது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டுற சீன். அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கான போட்ட பாலெல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கான திறப்பு விழா நடக்குது போல். அதுக்கு டிக்கெட் புக் பண்ணவங்கலாம் போகலான்னு சொல்லிட்டு அந்த திறப்பு விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க. அங்கே வந்து ஆட்டம் பாட்டம்லாம் நடந்துகிட்ருக்கு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் போடுறதுக்கு வந்து இன்வெஸ்டர். இந்த குறுந்தாடி தான் ஓனர். அதுக்கு இந்த கண்ணாடி போட்டுட்ருக்கிறவர் வந்து பெரிய இன்வெஸ்டர். அதாச்சும் நிறைய அமௌண்ட் கொடுக்குறவங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறவங்கன்னு சொல்லுவாங்களே, அதில் ஒன் ஆஃப் த செகண்ட் ஓனர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ எடுத்துகிட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் அண்ட் ஹீரோயினோட தங்கச்சி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர்லேருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வந்துட்டுருப்பாங்க. அதை செலிப்ரேட் பண்ண தான் இங்கே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் சின்ன மினியேச்சராக போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்ருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா 2, 3 பொம்பளைங்க வந்து, எங்கள் ஹஸ்பண்ட் எங்கே, உங்ககிட்ட தானே வேலை செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது வருதுன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 பேர் செத்து போனாங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் தான் போல். இவங்க வந்து இங்கே கூச்சல் போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த கூட இருக்கிற இன்வெஸ்டர் நல்லவன் தான் போல். அவன் ஏன் இவங்க கத்துறாங்கன்னு சொல்கிறப்ப, நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு நிறைய இடையூறு வரும் இல்லையா, அது போல் தான் இவங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து காட்டினோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசலாம்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சூப்பர்வைசர் போல் அந்த ட்ரெயினில் இருக்கிறார் போல். இவங்க வந்து 5வது கம்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்க. அப்போ போகிறப்ப அங்கே இருக்கிற பேசஞ்சர்லாம் பார்த்துக்கிட்டே ஒவ்வொருத்தராக ஏறி போகிறாங்க. இதில் மொத்தம் 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் போகிறப்ப அந்த டனலுள்ள போகிறப்ப தான் அந்த பெட்டி மாட்டிக்குது போல். ஸோ அது எப்படி மாட்டிக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த காட்டுக்குள்ளே இந்த ட்ரெயின் பாலம் போட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்காங்க போல். அங்கே போய் தங்கத்துக்கு தான் இவங்க தங்கச்சியும் இவங்களும் போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். இவன் வந்து பார்த்திங்கன்னா பல மோசடி செஞ்சு பணத்தை தூக்கிட்டு வந்துட்டுருப்பான் போல். அவன் பொண்டாட்டி இவன் மேலே கோவமாக இருக்குது. இப்படி ஒரு கப்பலை காட்டுறாங்க. இங்கே நிறைய ஒரு சின்ன சின்ன பீப்புள் காட்டுறாங்க. ஒரு சில கேரக்டர் தான் இல்லை முக்கியமான கேரக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து பேக் வந்து மடியில் வச்சுட்ருப்பான். பேக்கை தூக்கி மேலே வைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் கொள்ளடிச்சுன்னு வந்த பணம்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ அவன் எடுத்து வைக்க கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து அவன் இடத்துல வைக்கிறான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் வந்து செத்துட்டாருன்றது இவங்களுக்கு தெரியாது. ஸோ அது அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாருன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இவங்க வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஒரு பயணியாக வராங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்டர்கிட்ட பேசினா கண்டிப்பாக தெரிஞ்சிடலான்னு. அப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த சைடு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற போல தெரியும், அடுத்த பெட்டியில். அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக வருவாங்க. வந்து பார்த்தா இங்கே கேன்டீனாக இருக்கும். என்ன மேடம் என்ன வேணும்னு கேட்குறப்போ, டீ ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஏங்கன்னா இது வந்து கேன்டீன். ஸோ அவங்க கேட்பாங்க. அதுக்கு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த இன்வெஸ்டரை பார்த்துட்டு, அந்த முதலீட்டாளரை பார்த்துட்டு வந்து இவங்க வந்து கேட்பாங்க, நான் அவர் கூட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை மேடம் அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ், ஸோ நீ அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பிரச்சனை வேணாமேன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் தங்கச்சியும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் தங்கச்சிக்கு வந்து அக்கா கேன்சரில் குணமாயிட்டான்னு நினச்சிட்ருக்கா. ஆனால் அது போல் இல்லை. அக்காவுக்கு வந்து இன்னமும் கேன்சர் குணமாயிருக்காது. போகிற காலத்தில் கொஞ்சம் நேரம் தங்கச்சி கூட சந்தோஷமாக இருக்கலான்னு இருப்பாங்க. சரி தங்கச்சி கண்ணாடி ஓரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு காக்கா வந்து அடித்து செத்து போயிடும். சடனாக அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். இருமா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போவாங்க. நானும் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். இல்லை இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும். இவங்க வந்து 5th இருப்பாங்க, 4thலையும் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இவங்க ரஷ்ஷாக இருக்கிறதுனால அடுத்த பெட்டிக்கு போவாங்க. போயிட்டு பாத்ரூம் போகலாமேன்னு சொல்லிட்டு போகிறப்ப அதுக்குள்ளேயே இந்த டைரி அக்கா கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணுறப்ப
அக்காவும் தங்கச்சியும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து பாத்ரூமுக்கு வந்தா இல்லையா, அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பேய் நின்றுட்டுருக்கும். அதெல்லாம் எதுவும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியாது. ஸோ இவங்க ரொம்பவும் வயிறு வலியிலையும் வாந்திலையும் கஷ்டப்பட்டு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டனல் வரும். அதாவது டனலுக்குள்ளே போவாங்க. அப்போ போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பாப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேய் போல் தெரிவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். இது போல் டாக்டர்கிட்ட வந்து வரும். சரி அக்காவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து எழுந்து போவாங்க. போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து அந்த 4th கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம அடுத்த இதுவுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தங்கச்சும் வந்து பார்த்திங்கன்னா அக்காவை தேடி அடுத்த பெட்டிக்கு போவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக ஒரு பொண்ணு தெரிஞ்சா இல்லையா, அவள் சடனாக வந்து பேய் போல் தெரிஞ்சு அந்த குட்டி பொண்ணை வந்து பயமுறுத்துவா. அடுத்தது அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டனல் வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு வர டனல். ஸோ அதுக்குள்ளேயே ஹீரோயினை பார்க்க அவளுடைய தங்கச்சி வந்து அடுத்த பெட்டிக்கு போயிருந்தனால அவள் வந்து சேஃப் ஆகிடுவா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து என்னக்கா இங்கே பண்ணுறேன்னா, இல்லைம்மா அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சடனாக பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தோன்னா அந்த பெட்டியே இருக்காது. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவான். என்னடா பெட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யாரையும் சொல்லி பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிடுவார். ஹீரோ வந்து லாக் பண்ணிவிட்டு வர்றப்போ அங்கே ஒருத்தர் வந்து பாத்ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இல்லைங்க வேறு பாத்ரூம் போங்கன்னு ஹீரோ சொல்கிறப்ப திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெட்டியே இருக்காது. என்னடா பெட்டியை காணும்னு பார்த்தா ஒவ்வொரு டனலுக்குள்ளே போகிறப்பும் ஒரு பெட்டி மிஸ் ஆகிடும்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு பெட்டி. அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துட்டு ஏந்துப்பாங்க. ஒன்றும் இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெட்டியில் சின்ன கோளாறு. அதை பழுது பார்த்துட்டு கரெக்டாக நம்ம போகிற நேரத்துக்குள்ளேயே அந்த பெட்டி வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு ஹீரோ வந்து போயிடுவார். ஹீரோயினுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லைக்கா நான் ஒரு வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேணாம் நீ அதெல்லாம் பயப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு ஹீரோயின் வந்து விழுந்து போயிடுவாங்க. திரும்பவும் வாந்தி வர போல் இருக்கும். அதுக்குள்ளேயே தங்கச்சிக்கு ஒரு ஃபோன் வரும். டாக்டர்கிட்டேருந்து வரும். தங்கச்சி நினச்சிட்ருப்பா அக்கா க்யூர் ஆகிட்டான்னு. ஆனால் டாக்டர் சொல்லுவார் நான் உங்கள் அக்காவுக்கு நிறைய ஃபோன் பண்ணேன், ஆனால் அவங்க எடுக்கலை. அவங்களுடைய கேன்சர் வந்து இன்னும் குணமாகலை. ஸோ அவங்களை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொன்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் அக்காவை கூட்டின்னு வரணும்னு சொன்னோன்னே தங்கச்சி அப்படியே நொந்து போயிடுவா. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் அக்கா சரியாயிட்டா. ஸோ அக்கா கூட நம்ம ஜாலியாக ட்ரிப்புக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இதெல்லாம் கேட்டு நொந்து போயிட்டு உட்காந்து அழுவா. அக்கா நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாலே மறைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்ப போன அக்கா வந்து திரும்ப வருவா. திரும்ப வர்றதுக்குள்ளே தங்கச்சி வந்து ரொம்பவுமே சோகமாக உட்காந்துட்டு இருப்பா. அக்கா வந்து கேட்பா ஏன்டி இப்படி அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து சொல்லிடுவா, இது போல் டாக்டர் ஃபோன் பண்ணார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அக்காவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அக்கா வந்து சொல்லுவாள், நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். இந்த நாளில் வந்து நான் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவுசெய்து என்னை வாழ விடுடி. இந்த கொஞ்ச நாள் நான் அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறேன்னு ரொம்பவுமே அந்த சீன் வந்து இமோஷ்னலாக இருக்கும். அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு சரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி இது போல் ஒரு பெட்டி மிஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்டருக்கு தகவல் தெரிவிக்கலான்னு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேருந்து ஜல்லி போல் ஏதோ வரும். இதுலேருந்து அந்த ஃபோன்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணாத தடை செய்யப்பட்டு இருக்குதுன்னு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் இது போல் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறப்போ அவர் வந்து சொல்லிடுவார், சரி அவங்ககிட்ட சொல்லாத, அந்த ஃபஸ்ட்டு ஓனர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து சொல்லாத, நம்ம இதை பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் ரொம்பவுமே பயப்படுவான். ஃபஸ்ட்டு பெட்டி எப்படி சார் உருண்டு தானாக போயிடும். சரி அது சின்ன கோளாறாக தான் இருக்கும், இன்னும் எதுன்னு பார்த்தலாம். சரி அது சின்ன கோளாறாக கூட இருக்கட்டும், ஆனால் இங்கே இருக்கிற எல்லா கனெக்ஷனுமே துண்டிக்கப்பட்டு இருக்குது. அது எப்படி, இது ஏதோ சாதாரணமாக எனக்கு தெரில, பார்த்தவங்களாம் ஏதோ பேயை பார்த்தேன், ஏதோ வித்தியாசமாக பார்த்தேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ நீ அமைதியாக அங்கே மற்றவங்கள கவனிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்னோடனே ஹீரோ வந்து இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்கள் பர்ஸ்லாம் கூட கிடச்சிருச்சு, கவலைப்படாதீங்க, நம்ம போகிறதுக்குள்ளே உங்களுடைய பொருளாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, அவங்களையும் சேஃபாக இருக்க வச்சுட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சார் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஓனரை காப்பாற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க டீ குடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க காசு கேட்பாங்க. சரி அவங்களும் காசு கொடுத்துட்டு இங்கேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், அதாச்சும் அது போயிடுச்சு இல்லையா 5வது கம்பார்ட்மெண்ட்டு, அதனால் இங்கேருந்து 4வதுக்கு போயிடலாம் இல்லை 3வதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக சிரிப்பு ஸ்மைல் கேட்கும். என்னடா ஒரு விகாரமாக சிரிக்கிற குரல் கேட்குது, நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பயந்துருவாங்க 4வது பெட்டியில் இருக்கிறவங்க.
என்னடா வித்தியாசமாக கேட்குது, என்னடா வித்தியாசமாக கேட்குது, ஏதோ வருது போலன்னு நினச்சா அங்கே ஒரு மூதேவி டிக்டாக்கை பார்த்துக்கிட்டு பேய் போல் சிரிச்சிட்ருப்பா. ஃபைனலாக அவளை பார்த்தோன்னே எல்லாம் காண்டாயிட்டு சனியை எப்படி சிரிக்குது பாருன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு விட்டுருவாங்க. அதுதான் பேய் போல் சிரிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற 4வது பெட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் பேய் போல் மாறி நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு செத்து போயிடுவான். இதை பார்த்துட்டு ரொம்பவுமே அங்கே இருக்கிற பேசஞ்சர்லாம் பயந்து போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இல்லை, அவங்க வந்து கேன்டீன் வந்து அப்படியே அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. 4லேருந்து 3க்கு போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4வது கம்பார்ட்மெண்ட் அடுத்த டனல் வரப்போகுது இல்லையா, அதனால் அதனோட ஆட்டத்தை வந்து இங்கே ஆரம்பிக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா வாயெல்லாம் கிழிஞ்சு சாவுறாரு. இப்போ தான் அந்த படத்தில் வந்து நம்ம வனதேவதையை காட்டுறாங்க. இவங்க தான் காட்டை பாதுகாக்கிறவங்க போல். ஸோ இங்கே ஒவ்வொருத்தரையாக வந்து தலையை நசுக்கி கொலை பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். அதனால் நான் பிளர்ராக காட்டிட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஹீரோயினோட சிஸ்டர் வந்து பார்த்துடுறாங்க கேன்டீன்லேருந்து. ஸோ நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க 3rd கம்பார்ட்மெண்ட்டு போயிடுறாங்க. இன்னும் அங்கே ஒரே கூச்சலாக இருக்குது, இன்னும் அங்கே ஒரே கூச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர் வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்வெஸ்டரை கேட்குறாரு, என்ன நடக்குது என்ன நடக்குது. ஒன்றும் இல்லைங்க சார், சின்ன இது தான், இன்னும் எது நான் போய் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இங்கே 4ம் இல்லை 3ம் இல்லை 2 கம்பார்ட்மெண்ட் இல்லை. அதை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகி கத்துறான். கத்துறப்போ இந்த பொண்ணு வந்து இவங்க பேர் வந்து ரமிலான்னு நினைக்கிறேன். இவங்க வந்து சொல்லுவாங்க 4 போனதுக்கு 5 போனது கூட ஓகே, 4 எப்படி போச்சு, இது சாதாரண விஷயமா? ஆனால் இங்கே ஒரு பேய் ஒன்று இருக்குது, அந்த பேய் தான் ஒவ்வொன்றுத்தையாக பட்டியை வந்து டனல் உள்ளே போகிறப்போ எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் வந்து அவள் வாய மூடி அவளை அசிங்கமாக கேட்குறான். அப்படி அசிங்கமாக கேட்குறப்ப இவங்க வந்து கத்துவாங்க, இந்த வேலை செய்ய தான் எங்கள் வீட்டுக்கார் வந்தார், எங்கள் வீட்டுக்கார் சாவுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு கத்துறப்போ, வாயை மூட வேடா, இவ என்னென்னமோ கதை அளக்குறாடா, எனக்கு தெரிஞ்சு இவ தான் என்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து ரொம்பவுமே அசிங்கமாக பேசுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொய் வேறு சொல்லுவார். இது போல் 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தகவலை சொல்லிடலாம், நீங்களாம் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்கள வர வச்சிடலாம், அவங்கள சேவ் பண்ணிடலாம், நம்ம ஃபஸ்ட்டு போய் அந்த இதுவுக்கு போயிடலாம், நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஓனர் அனுப்பி வச்சுட்டு இந்த இன்வெஸ்டர் வந்து பேசுகிறாரு இவங்ககிட்ட, ஹீரோ கிட்ட பேசுகிறப்போ இல்லை சார் நாங்களும் ட்ரை பண்ணோம், ஒன்றும் எங்களால் முடியலன்னு சொல்லுவார். இவன் இங்கே வந்திருப்பான் இல்லையா, அந்த சோபாவில் பார்த்திங்கன்னா ஏதோ காளான் மாதிரி முளைச்சிருக்கும், அதை லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லவன் போல் அவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். என்ன தான் நடக்குது கொஞ்சம் சொல்லுங்கன்னா, தெரியலிங்க சார், பார்த்தவங்களாம் ஏதோ பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் போகிறப்பே நான் வந்து ஃபோன்லாம் ட்ரை பண்ணேன், எல்லாமே இங்கே துண்டிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே எங்கள் வெளில வந்து ட்ரெயினோட இன்சார்ஜ் கிட்ட பேசிகிட்டு இருப்பான், என்னடா இங்கே நடக்குது, ஃபோன் போட்டு சொன்னீங்களாடா அப்படின்னு கேட்குறப்போ ஒரு ஃபோனும் வேலை செய்யலை, என்ன பண்ணுறதுனே தெரில, சரி ட்ரெயினை கொஞ்சம் வேகமாக ஓட்டி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டுவாங்க. இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, இங்கே ஏதோ பேய் இருக்குது போல், நம்மளை எல்லாரையும் கொலை பண்ணிவிடும் போல் அப்படின்னு சொல்கிறப்ப லூசு மேன்லாம் எதுவும் உளராதுறானா அவன் உடனே சிசிடிவி கேமராவை எடுத்துன்னு வந்து காட்டுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வனதேவதை பேய் வந்துச்சு இல்லையா, அதை வந்து காட்டியிருப்பான். சரி இந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடு, நம்ம எப்படியாச்சும் ட்ரெயினை வேகம் அதிகப்படுத்து, நம்ம இங்கே வந்து சீக்கிரமே போகிறது தான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு அவன் எதை பற்றியுமே புரிஞ்சுக்காமல் அவன் ஒவ்வொரு முறையும் சொல்லுவான். அந்த டனல் வர்றப்போ தான் இப்படி மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அவன் வந்து எதையுமே கண்டுக்காத ட்ரெயின் போகிறதுலே தான் இருப்பான். சரிடா இதை ஒரு வீடியோவில் தெரியல பார்த்தியா, இவள் வாயை மட்டும் மூடிக்கோ, இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாத இங்கே இன்வெஸ்டர் வந்து ஒவ்வொருத்தரையாக விசாரணை பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்க்கு போயிடுங்க, ஆல்ரெடி 5 4 போயிடுச்சு, இப்போ 3ல் இருக்காங்க, நீங்கள் 2க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வதுக்கு அனுப்பி வைப்பார். அப்படி அனுப்பி வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது கிளாஸில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பணக்காரங்க இல்லையா, அவங்களுடைய திமிரை காட்டுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறப்ப ரமீலா வந்து அந்த இன்வெஸ்டர்கிட்ட வந்து பேசுவாங்க, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த வேலைக்கு வந்தார், திரும்ப வீட்டுக்கே வரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, மேடம் நானும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் தான், ஆனால் நான் இங்கே வந்து என்ன பணி நடக்குதுன்னா நான் பார்த்ததே இல்லை, மேபி நான் பார்த்துருந்தா கூட நான் அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் அவனை கேட்டு தான் சொல்ல முடியும், நான் அவரை விசாரிச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதுக்கான பதிலை சொல்லுவார். இவங்களும் வந்து சரி இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிக்கு வந்திருந்தால் இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பணக்காரங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க திமிராக நடந்துப்பாங்க, இவங்களெல்லாம் ஏன் கூட்டின்னு வந்தீங்க, இங்கே ஆல்ரெடி சீட் இல்லையே, அது இதுன்னு மரியாதை இல்லாத பேசுவாங்க. வேறு வழி இல்லாத அவங்களும் வந்து இங்கே தங்க வந்திருப்பாங்க. இவங்க என்னமோ வந்தோடனே என்னமோ நாத்தச்ச பீப்புள் வந்த மாதிரி சென்ட்டுலாம் அங்கே இருக்கிறவங்க அடிப்பாங்க, பணத்திமிரில் ஆடுறாங்க போல். ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி இருக்கிற ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. தங்கச்சி எவ்வளோ சொன்னாலும் நீ முதல்ல உட்காருன்னு சொல்லிட்டு தங்கச்சி உட்கார வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறப்போ ஹீரோ கிட்ட வந்து தனியாக பேசுவாங்க, நீங்கள் என்ன தான் நடக்குது கொஞ்சம் சொல்லுங்கன்னா, ஆல்ரெடி 2 பெட்டி காணாமல் போச்சு இல்லையா, அது என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் அவங்கள பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன், நான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணால் கூட எனக்கு வந்து சென்டர் வந்து ரீச் ஆகலை, எந்த பெட்டி ஃபோன் கனெக்ட் ஆகலை, வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் ரொம்பவுமே பயந்துருவாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே
அப்படின்னு வந்து ரொம்பவுமே பயந்துருவாங்க. இங்கே வந்து மற்ற பேசஞ்சருங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து இந்த பெட்டியிலேருந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப, கொஞ்சம் பொறுத்துங்க மேடம், கொஞ்சம் பொறுத்துங்க, அந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சமாதானம் சொல்லிவிட்டு ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 4 போயிடுச்சா 2வது கம்பார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருப்பாங்க. இங்கே அவங்களுக்கு திரும்பவும் வாந்தி வரும், ரத்தமாக எடுப்பாங்க, பாத்ரூமுக்கு வந்து ரத்தமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அடுத்த டனல் வந்து வரப்போகுது. ஸோ படத்தில் எத்தனை டனல் தான் இருக்கோ தெரியலையே, அடுத்த டனல் வரப்போகுது. இப்போ வந்து வெயிட்டில் இருக்கிறது 3வது பெட்டி தான். அதுக்குள்ளே இங்கே வந்து இன்வெஸ்டரை காட்டுறாங்க. இங்கே இருக்கிற கேன்டீனில் இருக்கிற பீப்புளை வந்து எல்லாருக்கும் வந்து டீ காஃபி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அழுகுறாங்க. சார் நாங்கள் எங்களை இறக்கி விட்டுருங்க சார், நாங்கள் போய் எங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்களும் பயந்து மற்றவங்களையும் பயமுறுத்தி என்னையும் பயமுறுத்தாதம்மா, நம்ம வாங்கின பணத்துக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும், பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அவங்களும் வந்து டீ காஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. இவர் வந்து கேன்டீன்லேயே இருப்பார். கேன்டீன்லேயே இருக்கிறப்ப திரும்பவும் அந்த லைட் வந்து அணைஞ்சு எரியும். இதுலேருந்தே நமக்கு என்ன தெரிய வருது, டனல் கிட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சளியெல்லாம் படிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு உள்ளன் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு பேயை காட்டுறாங்க. அதை வந்து இந்த இன்வெஸ்டர் பார்த்துட்டு பயந்துட்டு, சரி ஓகே அங்கே இருக்கிற டீ காஃபி போடுறவங்க இருக்கிறவங்களெல்லாம் முள்ளமாக நடந்துவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அடுத்த ஸ்டெப் இவங்களால வைக்க முடியல. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு, சரிம்மா பேசாத அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே மொத்த பேரும் கீழே முள்ளமாக படுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து ஒரு சிலர் வந்து போயிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து காட்டுவாங்க. அந்த பேய்கிட்ட பயந்துக்கிட்டு, அந்த வனதேவதை பேய்கிட்ட பயந்துக்கிட்டு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தியை வந்து அவங்களே கழுத்தை கிழிச்சிக்கிற போல் அந்த வனதேவதை வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ மற்றவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுமையாக கொண்டுடுவாங்க. அந்த இன்வெஸ்டரும் டோட்டலாக காலி ஆகிடுவார். அடுத்த பெட்டியிலேருந்து நம்ம ஹீரோயின்லாம் இதை பார்ப்பாங்க. அப்போ அந்த வனதேவதை பேயையும் பார்த்துருவாங்க. ஸோ பார்த்துட்டு பயங்கரமாக கத்துவாங்க, என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையேன்னு. கடைசியாக அந்த கேன்டீன் கேர்ள் வந்து கெஞ்சுவான், எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு. அவளை கதவு திறந்து காப்பாற்றலான்றதுக்குள்ளேயே அந்த டனலை விட்டு ட்ரெயின் வெளியே வந்துடும். ஸோ அந்த பெட்டியும் மிஸ் ஆகிடும். இப்போ வந்து 5th 4th 3rd 3 பெட்டி மிஸ் ஆகிடுச்சா, இன்னும் இருக்கிறது 2 பெட்டி தான். இப்போ ஹீரோயின் வந்து 2வது பெட்டியில் தான் இருக்காங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க, அடுத்த டனல் வர்றதுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து போய் அவனை ஃபஸ்ட்டு பெட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினை நிறுத்திடலாமே, டனலுக்குள்ளே வர்றப்ப தானே இந்த பிரச்சனை வருது, டனல் வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்திடலாம்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்லுவார். அப்போ அதுக்கு வந்து அந்த வில்லன் வந்து என்ன சொல்லுவான்னா, அது எப்படி ஒவ்வொரு பெட்டியிலேருந்து நீ மட்டும் காப்பாற்றின்னு வர, எனக்கு புரியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீ தான் வில்லனாக இருப்ப. இது போல் திருட்டு கும்பலா நீ, பெட்டிங்களெல்லாம் இது போல் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறவங்க கிட்டலாம் பணத்தெல்லாம் திருடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளம் என்ன பண்ணுவான்னா, அந்த இன்வெஸ்டர்லாம் எங்கே பணம் கொடுக்காம போயிட்டு போகிறாங்களோ, அந்த 2வது பெட்டிலையும் 1st பெட்டிலையும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்வெஸ்டர், அந்த ட்ரெயின் பாலத்தை அமைக்கிறதுக்கான இன்வெஸ்டர். ஸோ அவங்கள வந்து நம்ப வைக்கணும், ஏமாற்றணுன்றதுக்காக ஹீரோ மேலே பழியை தூக்கி போடுவான். ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். இது போல் பொய் சொல்லாதீங்க, நான் வந்து கண் எதிர்க்க அந்த பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பண மூட்டையை வச்சுருந்தான் இல்லையா, அவன் வந்து எங்கேயும் அந்த பணத்தை தூக்கிட்டு போயிடுவானோன்னு ஒரு பாட்டிலை உடச்சி எல்லாரையும் மிரட்டுவான். ஓ நீ கொள்ளைக்காரனா, என் பணத்தை எடுத்துருவியா அப்படின்னு மிரட்டுறப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துருவாங்க. ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா, டே நான் கொள்ளைக்காரன்லாம் இல்லைடா, தயவு செய்து நம்புடானா அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பான். ஆனால் அவன் நம்பாமல், என் பணத்தை நீ கொள்ளடிக்க தான் வந்துக்கிற, என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்றதை அவனே போட்டு கொடுத்துட்ருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லன் வந்து எல்லோரும் அமைதியாக இருங்கன்னு பேசிகிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அந்த பையன் குத்த வர்றப்ப ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டதும் இல்லாமல் அந்த பாட்டில் வந்து கையில் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அப்படி வச்சுட்டு இருக்கிறப்போ இவன் அந்த பண மூட்டையை வச்சுருந்தான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பாட்டிலை பிடுங்கலான்னு கிட்ட வர்றப்போ ஹீரோயின் கையில் பாட்டில் இருக்கிறது தெரியாமல் அவன் ரொம்ப கிட்ட வந்துடுவான். அதனால் என்ன ஆகிடும்னா, அந்த பாட்டில் கரெக்டாக அந்த வில்லன் வயிற்றுல ஏறிடும். வில்லன் வயிற்றுல ஏறினதுனால அவன் வந்து ஸ்பாட்லேயே காலி ஆகிடும். அவன் கூட அவன் லவர் வந்திருந்தாலே அவனை வந்து கட்டி பிடிச்சின்னு அழுதுட்டுருப்பா. இங்கே ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் அநியாயமாக கொன்னுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சுற்றிக்கிறவங்களாம் ஹீரோயினை வந்து அடிக்க வர்றப்போ அவங்க திரும்பவும் அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு என்கிட்ட யாருன்னா வந்தீங்கன்னா உங்களை எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஏன்னா பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அதை பண்ணுறாங்க. அடுத்து தான் இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2வது பெட்டிலேருந்து 1st பெட்டிக்கு ஓடி போயிட்டு கதவை மூடிக்கிறான். இங்கே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அடுத்த பெட்டிக்கு போயிடணும் அப்படின்றதுக்குள்ளேயே அந்த கண்ணாடியை உடச்சி ஒவ்வொருத்தரையும் அடுத்த பெட்டிக்கு கூட்டின்னு போயிடுறான். கூட்டின்னு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அந்த வில்லங்கிட்ட கேட்குறான், நம்ம வந்து இந்த ட்ரெயினை நிறுத்தி ஆகணும், இதுக்கு மேலேயும் போகக்கூடாதுன்னு. அப்படி உள்ளே போகிறப்ப அங்கே இருக்கிற திமிர் பிடிச்ச பணக்காரங்கள்லாம் அவனை வந்து உள்ளே விட முடியாதுன்னு அப்படி மிரட்டுறப்போ அங்கே இருக்கிறவங்களும் இவங்ககிட்ட பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அது கீழே போட்டுருவோம், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோ வெள்ளந்தியே அந்த பாட்டிலை கீழே போட்டுடுறான். அதனால் ஹீரோவை போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. இப்போ டனல் வந்ததுமே பேய் வந்துடுச்சு.
ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு போல. ஸோ, அவன் எப்படியோ அங்க இருக்கிறவங்கள அடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டான். இந்த செகண்ட்லேயே இருக்கிறவங்க சோலிலாம் முடிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தலை வெடிச்சு சாவடிச்சிடுது இந்த வனதேவதை பேய். அடுத்ததா ஹீரோ எப்படியோ தப்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டாரு இல்லையா? போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வில்லன்கிட்ட பேசுறான். "இதுக்கு மேலேயும் நீங்க நம்பலன்னா, நான் சொல்லி பிரயோஜனமே இல்ல. டனலுக்குள்ள போறப்ப தான் இந்த ட்ரெயின் வந்து அந்த பேய்கிட்ட மாட்டிக்குது. ஸோ நம்ம ட்ரெயினை நிறுத்திடலாம். நிறுத்திட்டோன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம காட்டு வழியாவே நம்ம கட்டி வச்சிருக்கிற ஹோட்டலுக்கு போயிடலாம். ரொம்பவுமே கிட்ட தான் 5 டன்னல் தான் இல்லையா? முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளவோ கெஞ்சுவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒத்துக்க மாட்டான் அந்த வில்லன். இல்லை இல்லை, கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினை நிறுத்தணும். அதுக்கு இடையில நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். அந்த இன்சார்ஜும் பார்த்தீங்கன்னா, இவன் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவான். இவனுக்கும் தெரியுது இல்லையா? ஆனால் இது எதையுமே ஒத்துக்காத இந்த வில்லன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த ட்ரெயினை வந்து மூவ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு இவன் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டுன்னு சொல்லுவான். இன்சார்ஜ் வந்து கதவு தட்டுவான். இந்த ட்ரெயினுக்கு நான் தான் இன்சார்ஜ், நீ மரியாதையாக அந்த இடத்த விட்டு வா அப்படின்னு ஓனரை திட்டுறப்போ அவன் எதையும் கேட்டுக்க மாட்டான். உடனே ஹீரோ வந்து கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சுவான். ஆனால் இந்த வில்லன் என்ன பண்ணுவான்னா, அவனை வந்து பிடிச்சி தள்ளி விட்டதுனால அவன் போய் போஸ்ட் ஆஃபீஸில் இடித்து இந்த ஏதோ ஒரு இதுவும் மேலே இடித்து அவன் தலையே 2ஆ பொளந்து வந்து ஹீரோ வந்து செத்து போயிடுவார். ஸோ ஹீரோவோட ரோல் இதோட முடிஞ்சு போச்சு. ஹீரோயின் இதை பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஹீரோ மேலே ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. தனக்கு கேன்சர் இருந்தாலும் பரவாயில்லன்னு இவரை வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ ஹீரோவும் வந்து இந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. ஹீரோயின் வந்து இதை பார்த்து அழுது ரொம்பவுமே நொந்து போகிறாங்க. இவன் வந்து ஹீரோ சாவுக்கு காரணம் இல்லையா? அதனால் அந்த ட்ரெயின் இன்சார்ஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவன் கையை காலை கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து எப்படியோ நிறுத்திடுறாங்க. எப்படியோ நிறுத்தினதுனால பிரேக் போட்டு இது என்ன ஆகுதுன்னா, தண்டவாளத்துலலாம் இருந்து எகிரி குதித்து வெளியே போயிடுது. இந்த இடத்துல யாருக்கும் உயிர் சேதாரம் இல்லை. ட்ரெயின் வந்து அழகாக நின்றுடுச்சு. அப்புறம் இவனை கட்டி போட்டு அந்த இன்சார்ஜ் வந்து சொல்கிறாரு ஒரு ஃப்ளாஷ்பேக், இவனை வந்து நம்ம வெளியே விடக்கூடாது. இவன் தான் இவ்வளோ கொலைக்கும் காரணம். இந்த வனதேவதை நம்மளை பழி வாங்குறதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவார், இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு இன்சார்ஜ் வந்து சொன்னார் இல்லையா, இது போல் வேணாம் அப்படின்னு சொல்கிறவனை அவனை அடித்து திருத்தி விட்டாங்க இல்லையா? அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த பாலம் அமைச்சிருக்காங்க. காட்டை சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும், எந்த வித மரத்தையும் சேதாரம் பண்ணாத போல். ஆனால் இவன் வந்து காட்டுக்குள்ளே போனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும், அது பார்க்குறதுக்கு இன்னும் ரசித்து வருவாங்க, காட்டுக்குள்ளே ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் அந்த விஷயத்தையே மாற்றி அங்கே இருக்கிற மலை காடு எல்லாத்தையுமே குடஞ்சி ரோடு போட்டிருக்கான். அதை அப்படி போடுறதுனால தான் நைட் ஆனால் அந்த பேய் வந்து அதுக்கு வேலை செஞ்சவங்கள தான் கொன்று இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இவன் இங்கே சொல்லியிருப்பான். அந்த ரமீலான்றவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா, என் ஹஸ்பண்ட் என்ன தான் ஆனாருன்னு. அதுக்காக இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த ட்ரெயின் இன்சார்ஜ் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்குள்ளே இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரில. இந்த வனதேவதை வந்து இப்படி ஒரு பாலத்தை போட்டதுனால நம்மளை எல்லாரையும் பழி வாங்குது. இதுக்கு காரணமானவங்க வந்து இந்த ட்ரெயின்லேயே விட்டுட்டு வாங்க, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் இன்சார்ஜ் சொல்லுவார். இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணதுனால இவன் இந்த ட்ரெயினுக்குள்ளவே இருந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து வெளியே போவாங்க. ஏன் வெளியே போகிறாங்கன்னா, பாலத்துக்குள்ளே இருக்கிறப்ப தானே வருது. ஸோ நம்ம பாலத்தை விட்டு வெளியே போயிட்டா, இந்த ட்ரெயினை விட்டு வெளியே போயிட்டு நம்ம அந்த டனலுக்குள்ளே போகலன்னா நம்ம பொழைச்சிக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்க. கீழே இறங்கி வந்துட்டு அந்த வில்லனை வந்து அதுக்குள்ளவே விட்டுருவாங்க. சாவட்டும் இந்த நாய், அப்போ தான் திருந்துவான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரமீலான்றவங்க வந்து அவங்க வீட்டுக்காரனை தேட தானே வந்தாங்க. ஸோ அந்த ஹீரோயின் அவங்களுடைய தங்கச்சி வந்து சொல்லிவிடுவாங்க, நீ வந்து பத்திரமா போம்மா, நான் என் ஹஸ்பண்டை தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காட்டை விட்டு கீழே இறங்கினவங்கள ஒவ்வொருத்தராக வந்து இந்த காட்டுக்குள்ளே ஏதோ வந்து இழுக்குது. என்னடா என்ன காட்டுக்குள்ளேருந்து அதாச்சும் டனல்குள்ளே போடனா கூட இப்படி பேய் வந்து நம்மளை சாவடிக்குதேன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒவ்வொருத்தரையாக இழுத்துருது. இதை பார்த்து ஹீரோயின் தங்கச்சி ரொம்பவுமே பயந்துருவாங்க. பயந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக காட்டுக்குள்ளே ஓடுவாங்க. ரமீலாவையும் கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் உங்களை எங்களையாச்சும் காப்பாற்றிங்கம்மா, நான் வரமாட்டேன்னு அவங்க வந்து தீர்த்து சொல்லிடுவாங்க. என் ஹஸ்பண்டை வந்து முடிஞ்சால் கண்டுபிடிக்கிறேன், இல்லைனா அவர் கூட சேர்ந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலேயும் உங்கள் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்க மாட்டார், தயவு செய்து நம்புங்கன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வனதேவதை ஹீரோயினை பிடிச்சிட்டு அவங்க கண்ணெல்லாம் வெள்ளையாக்கிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா மரமாக்கிட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவுமே அழுவாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினையும் மரமாக்கிறதுக்கு உடம்பெல்லாம் வேர் சுற்றிக்கும். ஆனால் அந்த அவங்க தங்கச்சி இறந்த உடனே பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே இருக்கிற அந்த வேரெல்லாம் தானாக வந்துடும். ஆனால் ஹீரோயினோட தங்கச்சி எவ்வளோ அழுவாங்க, அக்கா என்னை காப்பாற்றுக்கான்னு. ஆனால் அவங்களால காப்பாற்ற முடியாது. ஹீரோயினை மட்டும் ஏன் விட்டனே சொல்லலை. ஆனால் ஹீரோயினை மட்டும் விட்டுரும். அப்போது ஹீரோயின் வந்து அந்த
வனதேவதை கிட்ட கேட்பாங்க, என்ன வேணாலும் எடுத்துக்க, என் தங்கச்சி விட்டுருங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாங்க. மறைஞ்சிட்டு இந்த வேரெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஸோ அந்த இடத்த விட்டு அவங்க எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. இங்கே எல்லாருமே செத்து போயிடுவாங்க. பொழைச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு தங்கச்சி ஆசைப்பட்டா இல்லையா, அவளை பறி கொடுத்ததுக்கப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு மொட்டைலாம் அடிச்சுட்டு ஒரு சில வாரம் ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் தங்கச்சி மரமான இடத்துக்கு வந்து பார்க்க வந்திருப்பாங்க. தங்கச்சியை பார்த்துட்டு போகலாமேன்னு. ஏன்னா கடைசியாக தப்பிச்சவங்க இவங்க தானே. ஸோ வர்றப்போ பார்த்திங்கன்னா மொட்டைலாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கூட பேசிக்கிட்டே இது போல் என் தங்கச்சி பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. என்னால் தான் நீ இப்படி மரமான நான் மட்டும் இங்கே கூட்டின்னு வரலன்னா நீ நல்லா இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறப்போ மரத்தில் வந்து பூ பூக்கும். இதுலேருந்தே தான் தங்கச்சி உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அவங்க கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வராங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. காட்டை அழிச்சதுனால வனதேவதை கோபமாகி அங்கே நல்லவன் கெட்டவன் யாரும் இல்லை, எல்லாருமே கெட்டவங்க தான். அவன் காட்டை அழிச்சதுனால இதில் பயணம் செய்கிறவங்களும் கெட்டவங்க தான் சொல்லிட்டு வனதேவதை எல்லாரையும் கொன்னுடுது. இதுதான் இந்த படத்தோட கதை. நம்ம ஊரில் கூட இப்படி காட்டெல்லாம் அழிக்கிறாங்க. எதையும் யாருன்னா கேட்டால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.